ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. ஏழம் இளைஞனாகிய எல்லாம் அல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவுருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரல் கடந்த சில பதிவுகளாக நம்மோடு வாழ்ந்து சிறிய அளவு விளம்பரமோ அதனுடைய வெளிச்சத்திற்கோ வராமல் தனக்கென்று ஒரு உலகத்தை, ஒரு சிறிய வட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு பல அரிய செய்திகளை சொன்ன சதாசிவன் என்ற இயற்பெயருடைய சிவன் சார் என்ற ஒரு மகானுடைய வாழ்வு குறிப்புகள் சிலவற்றையும் உபதேசங்கள் சிலவற்றையும் நாம் பார்த்து வருகிறோம். இதுபோன்ற செயல்களெல்லாம் நம்முடைய விருப்பப்படி நடக்கிறதா என்றால் இல்லை. இந்த தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்ற ஒன்று இந்த பிறவியில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏறக்குறைய ஒரு 55 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ரகசியங்கள் இறைவனால் விளக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் செயல்கள் ஒவ்வொன்றையும் நான் கவனித்து வந்த சமயத்தில் மறைமுகமாக இறைவன் மிகப்பெரிய ஒரு அமைப்பு, நிர்வாக அமைப்பு, கண்ணுக்கு தெரியாத நிர்வாக அமைப்பை வைத்துத்தான் இந்த மாய உலகத்தை அவர் நிர்வாகம் செய்கிறார். இதற்கென்று அவர் அதிகமான எந்த பிரயாசையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனுடைய நிர்வாகிகளும் கணக்கில்லாத வேலையை ஒரு கணப்பொழுதில் அது கோடிக்கணக்கான பிரிவுகளாக பிரிந்து கிடந்தாலும் இந்த மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கிற எந்திரங்களும் கம்ப்யூட்டர்களும் எந்த அளவு அதை நிசாரமாக செய்து முடிக்கிறதோ அதைவிடவும் அவர்கள் எளிதாக இந்த காரியங்களை மானிட வர்க்கம் முதல் இயற்கை வரை, பிராணிகள், விலங்குகள் அனைவருக்கும் ஒரு கணப்பொழுதில் அந்த பலாபலங்களை, விலைப்பட்டியல்களை பார்த்து ஒரு நொடி அதில் தவறுகள் ஏற்படாத அளவில் அந்த சம்பவங்களை நிகழ்த்துவதற்கும் அவர்கள் அதை கடினமான வேலை பிரயாசையின்றி அந்த செயல்களை செய்யும் தகுதி படைத்தவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஒவ்வொருவரும் ஆராயக்கூடிய ஒரு செய்தி. ஏதோ நான் சொல்லுகிறேன் தெய்வ நிர்வாக ரகசியங்கள் என்று நான் கூறுகிறேன் என்றால் இந்த செய்தி இன்னும் சில காலங்கள், சில ஆண்டுகள் கடந்து இது பலராலும் பேசப்படும். இந்த ஆத்ம ஞான பாதையில் உள்ள அனைவரும்
இந்த நிர்வாக ரகசியங்களைப் பற்றி நிச்சயமாக பேசும் காலம் ஒன்று இருக்கிறது. அதன் பொருட்டாக இறைவன் என்னை ஒரு கருவியாகப் பயன்படுத்தி இந்த உண்மைகளை கூறும்படியாக வைத்திருக்கிறார். இப்போது நான் இதைப் பற்றி சொல்வதெல்லாம் ஒரு குறைந்த அளவு உள்ள நல்ல தவம் உடைய அன்பர்களுக்கு அது போய் சேருகிறது. ஆனால் இது ஒவ்வொருவருக்கும் போய் சேரக்கூடிய காலம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த நிர்வாக ஒழுங்கு என்பது பிறவிதோறும் தொடர்ந்து வருகிறது. ஒரு பிறவியில் அந்த நிர்வாகத்தை செய்கிறார், விட்டு விடுகிறார் என்பதெல்லாம் இதில் இல்லை. எல்லா கணக்கு வழக்குகளும் மிக தெளிவாக இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அந்த சிவன் சார் அவர்களும் கூட சித்திரகுப்தன் கணக்கு எழுதுவது, இதை நான் முன்பே கூறியிருக்கிறேன். என்றாலும் இவர்களை போன்ற தீர்க்கதரிசிகள் கூறினால் அந்த கருத்துக்கு நிச்சயமாக ஒரு வலிமை ஏற்படும் என்பதால் மீண்டும் கூறுகிறேன். சித்திரகுப்தனுடைய கணக்கை பற்றி பேச்சு வரும்போது கணக்கு எழுதுகிறாரா இல்லையா என்றால் கணக்கு நிச்சயமாக எழுதுகிறார். அதை பார்க்கின்ற ஆற்றல் உனக்கு வந்தால் தெரியும் அந்த கணக்குகள் எவ்வாறு எழுதப்படுகிறது என்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். அதை தவிர அவர் நூல்களுக்கு விஷயங்களை சொல்லும்போது எந்த ஒரு குறிப்பு நூல்களும் இல்லாமல் ஏதோ ஒரு அறையில் இருந்து கொண்டு ஒரு சுவரை பார்த்து கொண்டு அவர் விஷயங்களை சொல்ல சிலர் எழுதியிருக்கிறார்கள். அதை பற்றி விசாரித்தால் எப்படி சார் சொல்லுகிறீர்கள், எதையுமே பார்க்கவில்லை என்று கேட்டபோது, உனக்கு டெலிவிஷன் என்று ஒன்று இருக்கிறது, அதில் பல செய்திகளை நீ பார்க்கிறாய். அதுபோல இறைவன் எனக்கு ஒரு டெலிவிஷன் கொடுத்திருக்கிறார். அதில் நான் செய்திகளை பார்த்து பார்த்து உனக்கு சொல்லுகிறேன் என்று மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை எளிதாக சொல்லி முடித்து விட்டார். இந்த சம்பவங்களோடு ஈடுபட்டவர்கள் இதை ஒரு செய்தியாக சொல்லி முடிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய உரைகளை தொடர்ந்து கவனித்து கேட்டு வருபவர்களுக்கு இதனுடைய ரகசியங்கள் ஆழமாக புரியும். நான் முன்பே கூறியிருக்கிறேன், ஆகாய வெளியில் எண்ணப் பதிவுகளெல்லாம் அப்படியே ஒளி வடிவாக இருக்கிறது. அந்த ஒளி வடிவை நாம் கண்டு தரிசித்து நாம் கூற முடியும். இந்த யோக உலகில் ஆழ்ந்து செல்ல செல்ல பல அபூர்வ ஆற்றல்களெல்லாம் ஒரு ஞான சாதகனுக்கு வந்து சேர்கிறது. அதனால் இந்த கருத்தை நான் முன்பே வலியுறுத்தியிருக்கிறேன். பல நிலைகளில் இந்த விண்வெளியிலிருந்து இந்த எண்ணங்களை எடுக்கலாம். எண்ணிய எண்ணங்களும் சொல்லிய சொற்களுடைய அதிர்வுகளும் இந்த வான்வெளியில் நெடுங்காலம் இருக்கிறது. அதில் இந்த வெளிப்புறமான அதிர்வுகளை காட்டிலும் மௌனமாக எண்ணுகிற எண்ணங்கள், பல பேருடைய எண்ண கூட்டங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் பிழைத்திருக்கும் என்று இந்த யோக நிலையில் சென்றவர்கள், இந்த ரகசியத்தை அறிந்த சிலர் இதை உறுதி செய்கிறார்கள். அதனால் எண்ணங்களால் நீங்கள் நன்றாக இருங்கள். எண்ணம் சுத்தமாக வேண்டும். எண்ணம்தான் செயல் வடிவம் தருகிறது. அதனால் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள். மனதை சுத்தமாக்குங்கள். இதுதான் மிகப்பெரிய தவம், இதுதான் மிகப்பெரிய வழிபாடு என்று சாதாரண விஷயம்தான்.
மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறன் என்று வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். எத்தனையோ செய்திகளை சொன்ன அவர், மனதிலே நீ அழுக்குகளை நீக்கியிருந்தால் அதுவே சகல அறங்களும் அதுவாகவே இருக்கிறது என்று குறள் நமக்கு கூறுகிறது. பல அடியார்களும் மனதை நீ மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த மனதை சரி செய். காரணம், இந்த ஆன்மாவோடு ஒட்டி நெருங்கி இருப்பது இந்த மனம். இந்த உலகத்தை நமக்கு காட்டுவது இந்த மனம். இந்த மனதில்தான் அநேக ரகசியங்கள் வந்து போய்க் கொண்டிருக்கிற ஒரு ஊடகமாக இருக்கிறது. நான் முன்பே கூறியிருக்கிறேன், மனம் என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தனித்தனியாக இருப்பது போல் தெரியுமே தவிர, அது ஏக பரவெளி ஆகாய தத்துவத்தில் அது இருக்கிறது என்ற காரணத்தால் ஒருவர் மனதை ஒருவர் ஊடுருவலாம். மனிதர்கள் தங்கள் வசதிக்காக பூமியை கூறு போட்டு 5 சென்டுகள் அல்லது 6 சென்டுகளை வைத்து இது ஒரு கிரவுண்டு, அது ஒரு கிரவுண்ட் என்று அளந்து வைத்திருக்கலாம். ஆனால் மண்ணுக்கு எதுவும் தெரிய போவதில்லை. மனிதர்கள் தான் அதை பிரித்த அளவுகளை வைத்திருக்கிறார்கள், மனதிலே சுமக்கிறார்கள். அதைப்போல ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி மனம் இருப்பதாக, அதுவே ஒரு மாயையின் வெளிப்பாடு. அதுபோல தெரிந்தாலும் இந்த மனம் என்பது எங்கும் பரந்த ஆகாயத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது. அதனால் நான் எனக்கு என்று ஒரு பகுதியை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். பெரிய நதி ஒன்று செல்கிறது என்றால் அந்த நதியில் எனக்கு தேவையான தண்ணீரை நான் எடுத்துக்கொள்கிறேன். அதை எடுத்து கொண்டு வந்து என்னுடைய வீட்டிலே வைத்து, இது என்னுடைய வீட்டு தண்ணீர் என்று கூறுவது போல, இந்த ஆகாயத்தினுடைய கூறாக இருக்கிற மனதை ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்தி, இது என் மனம் என்று இந்த மானிடர்கள், மற்ற உயிரினங்களுக்கு இந்த மனதை பற்றிய விழிப்புணர்வு இல்லை. மானிட வர்க்கங்கள், மனித வர்க்கமானது என் மனம் என்று ஒரு குறிப்பிட்ட பகுதியை எண்ணுகிறது. நானே இருக்கிறேன். என்னுடைய இளமை காலத்தில் நடந்த செய்திகள் சிலவற்றை நான் கூறியிருக்கிறேன். இந்த மனமே சுகதுக்கங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. அதை எப்படி பழக்கினால் அது நமக்கு வசப்படும் என்பதெல்லாம் இருக்கிறது. துன்பத்தையே இன்பமாக எண்ணலாம், இன்பத்தையே துன்பமாக எண்ணலாம். அனைத்திற்கும் காரணம் மனம். மிகப்பெரிய தவறுகளை மன்னிக்கலாம், பெரும் குற்றம் செய்தவனுக்கும் மீண்டும் உதவலாம், அல்லது சின்ன விஷயங்களை கூட மனதிலே வைத்திருந்து அதற்கு அவர்களுக்கு தக்க பாடங்களை புகட்டலாம். இவையெல்லாம் ஒரு உலகியல் நிலையில் பல வடிவங்கள் எடுத்து இந்த மனம் வேலை செய்கிறது. நம்மை பொறுத்தளவில் இன்று நாம் பார்க்க இருப்பது, இந்த மனமானது பிறவிதோறும் தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது. இது எதுவரையில் இவனுக்கு என்று வரும் என்றால், இவன் இந்த ஆற்று நீரை பல பாத்திரங்கள் எடுத்து தனது என்று வைத்து கொண்டிருக்கும் வரை இது ஒரு தனிப்பட்ட மனம் போல இருக்கும். இந்த மனதை விராட் மனம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. விராட் புருஷன் என்று வேதாந்தங்களில் சொல்லப்படுகிறது. அந்த பறந்து இருக்கிற ஆகாயம் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவு மறந்திருக்கிறது. ஆகவேதான் பல நாடுகளில் இருந்தும் மனிதர்கள் இந்த விண்வெளியில் மனதை செலுத்தி, ஆகாய தத்துவத்தில் மனதை செலுத்தி கணக்கில்லாத உண்மைகளை அன்றும் என்றும் கண்டுபிடித்து கொண்டே இருக்கிறார்கள்.
இதன் மூலமாகத்தான் பந்த பாசங்கள் உருவாகிறது, விருப்பு வெறுப்புகள் உருவாகிறது, அஞ்ஞானம் என்ற இருள் உருவாகிறது, ஞானம் என்ற தெளிவு கிடைக்கிறது. பல பிறவி நினைவுகள் இதன் மூலமாகவே வெளிப்படுகிறது. சகல செயல்களும் இந்த ஆகாய தத்துவமாகிய மனதை வைத்துத்தான் இந்த இறைவன் செய்து வருகிறார். இதனுடைய வேறுபாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இது கடினமான விஷயம். இந்த கடினமான விஷயத்தை தான் நான் ஆதி முதலாக சொல்லி வருகிறேன். அது கேட்பதற்கு உடனடியாக பெரிய சுவாரஸ்யத்தை தராவிட்டாலும் இந்த துறையில் ஆய்வு செய்தவர்களுக்கு இது மிக மிக பயனுள்ளதாக இருக்கும். காரணம் என்ன என்றால், நான் எனது அனுபவங்களையும் பல மகான்களுடைய அனுபவங்களை அவர்கள் நூலாக எழுதி வைத்திருக்கலாம், அல்லது அந்த நூல் தற்போது பதிப்பிலேயே இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் வாழ்வில் அதனால்தான் இந்த மனதை பற்றி நான் தொடங்கினேன். பல விஷயங்களை நான் கூறுகிறேன் என்றால், நான் அதற்கு எல்லா நூல்களையும் படித்துத்தான் கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் கூறுகிற செய்திகளில் பல நான் படித்தவை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த அச்சுக்கலைகளெல்லாம் புத்தகங்களெல்லாம் வந்து சில 100 ஆண்டுகளே ஆகிறது. அதற்கு முன்னால் ஏடுகளில் இருந்தது, செவி வழியாக இருந்தது. அதற்கும் முன்னால் முந்திய நிலைக்கு போய் பார்த்தால் அது எண்ண கூட்டங்களாக ஆகாயத்தில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மகானை பற்றி நாம் மனதை குவித்தால், அவர் பற்றிய செய்திகள், அவர் இருந்த காலங்களில் அவர் நிகழ்த்திய சம்பவங்கள் என்று அவரை பற்றி எந்த அளவு தெரியுமோ அதை தோண்ட தோண்ட தொட்டனை தூறும் மணற்கேழி என்று எந்த அளவு தோண்டுகிறோமோ அந்த அளவு அதை பற்றிய விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை எல்லாம் நான் தொகுத்து உங்களுக்கு நான் கூறி வருகிறேன். அதிலே இந்த சிவன் சார் என்ற இந்த மகாபுருஷரை பற்றி நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேள்விப்பட்டிருந்தாலும், சில காலங்களுக்கு முன்பு அவர் எழுதிய நூலை ஒருவர் வற்புறுத்தி கொடுத்தாலும், அதை நான் ஒரு சிறிதளவு பார்த்துவிட்டு, கருத்துக்களெல்லாம் ஒன்று போல்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நூல் எனக்கு வந்ததே 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிலர் இந்த நூலை பற்றி கூறி, உங்களுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் அதிலே இருக்கிறது, அவருடைய கருத்துக்களோடு உங்களுடைய கருத்துக்களும் ஒத்துப்போகிறது என்று சொல்லித்தான் இவரை பற்றிய அறிமுகம் எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு அவ்வப்பொழுது சென்று பார்த்தவர்கள் கும்பகோணத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் என்னோடு தொடர்பில் இருந்தார்கள். அவர்கள் சில அரிதான செய்திகளை கூறுவார்கள். பல ஞானிகளை பற்றிய செய்திகள் வாழ்கின்ற மனிதர்கள் மூலமாகவும் வரும், விண்வெளியிலிருந்தும் வரும். அப்படி சேகரிக்கப்பட்ட செய்திகள் இவெல்லாம் ஒரு புறத்தில் இருந்தாலும், உரிய காலங்கள் வரும்போது ஒரு சம்பவங்கள் இறைவனால் மனதிலிருந்து தூண்டப்படுகிறது. அவ்வாறு சற்றும் எதிர்பாராமல் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பாக எனக்கு தோன்றிய எண்ணம்தான், இந்த சிவன் சாரை பற்றி நான் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு எழுந்தது. அந்த எண்ணம்தான் இது. ஆனால் தற்போது அவருடைய நூல்களில் ஒரு சிறிய விஷயங்களை நான் எடுத்து பார்த்தேன். விஷயங்களெல்லாம் கலந்து கிடக்கிறது. அதற்கு மிகுந்த பொறுமை தேவை. என்றாலும் இறைவனுடைய அருள் கருணையால் அவற்றை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் இறைவன் வழங்கியிருக்கிறார். அவ்வாறு பார்க்கும்போது நான் தெரிந்து கொண்ட ஒரு இரகசியம் என்ன என்றால், இதை எத்தனை பேர் உணர்ந்திருப்பார்கள் என்பதை என்னால் அறிய முடியவில்லை.
நானே கூறியிருக்கிறேன், தனித்தனி வியக்தி என்பதெல்லாம் ஒரு ஊனுடல் எடுத்தோ ஒளி உடலில் இருக்கும் வரை இழுத்தார். கொங்கண சித்தர், காகபுசண்டர், பாம்பாட்டி சித்தர், கொதம்பை சித்தர், அகஸ்தியர், புலசியர், போகர் என்று பரப்பர நாம ரூபங்களில் இருப்பார்கள். சமுத்திரத்தில் சென்று சேர்ந்த பிறகு அவர்களுக்கு நாம ரூபங்கள் இருக்காது. மீண்டும் வேறு ஒரு உடம்பை எடுத்து வரும்போது வேறு ஒரு நாம ரூபத்தில் வருவார்கள் என்பதெல்லாம் மிக மிக ஒரு ஆழ்ந்த நுட்பமான செய்திகள். இவையெல்லாம் இன்று இந்த அளவிற்கு அதை உள்ளே நுழைந்து சொல்லக்கூடியவர்களும் பேசக்கூடியவர்களும் சிந்திக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இறைவன் இதை என் மூலமாக செய்கிறார். அப்படி இருக்கும்போது கேள்விகளெல்லாம் வரும். மனிதர்களுக்கு என்னென்ன கேள்விகள் வரும் என்பதையெல்லாம் உணர்ந்து சொல்வதுதான் இந்த ஞான உரை. இது ஏதோ மனதில் தோன்றியதை சொல்கிற வேலை அல்ல. எத்தனையோ கேள்விகள் இதில் நான் சந்தித்திருக்கிறேன். எனக்கு நானே கேள்விகள் என்னுள்ளே எழுந்திருக்கிறது. அனைத்திற்கும் கூறிய இறைவன் கூறிய விடைகளும் இறைவனுடைய நிர்வாகத்தில் இருக்கிற புதிர்களுமே விடைகளாக மாறி இன்று அதை தொகுத்து நான் உங்களுக்கு தருகிறேன். அப்போது இவரை பற்றி பேச வேண்டும் என்றால் இவரை பற்றிய ஒரு ரகசியம் எப்படி எனக்கு விளங்கியது என்றால், இவருடைய நூல்களில் இறுதியாக சில ஞானிகளை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதில் திருமூலர் பெருமானும் ஒருவர். அவர் இறுதியாக குறிப்பிட்டு எழுதியிருப்பது, இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற ஒரு மகா ஞானி சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூர் பகுதியில் இந்த சரபோஜி மன்னர்கள் தஞ்சையை ஆண்ட சமயங்களில் நவாப்புகள் உள்ளே நுழைந்து ஆங்கிலேயர்களும் நவாப்புகளும் நம் நாட்டை அடிமை கொள்ளுகின்ற காலத்தில் இவருடைய அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த சமயத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகா. இவரை பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். நான் கழுகுமலையில் இருந்தபோது இவரை பற்றியும் பெரிய அளவில் எனக்கு நூல்களை நான் படித்தவன் அல்ல. பல செய்திகளை தொகுத்து எந்த நூல்களிலும் இவரை பற்றி நான் ஒரு ஒழுங்குமுறையோடு படித்து கற்றுக்கொண்டவனும் அல்ல. ஆனால் இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற பெயர் தெரியும். ஒரு சிறிது இவர் இங்கு இருந்தார் என்பது தெரியும். ஆனால் கழுகுமலையில் இருந்தபோது இந்த மகானுடைய தொடர்பிலே நான் நெடுக்காலம் இருந்தேன் என்பதை இதே தளத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இதன் மூலமாகத்தான் இந்த வான்வெளி விஷயங்கள் இருக்கிறது என்பது நமக்கு உறுதியாக. இப்போது சமீபத்தில் கூட நான் இவரை பற்றி நம்முடைய ஞானச்சாரலில் உரை செய்திருக்கிறேன். அவ்வாறு செய்யும்போது இவர் இந்த பகுதிக்கெல்லாம் வந்திருக்கிறார். தென்காசி, குற்றாலம் என்று வந்திருப்பதையும், இங்கு ஒரு சில இடங்களில் அவர் சங்கரங்கோயில் செல்லுகிற போது ஒரு சில இடங்களை கடந்து சென்றார். அந்த இடங்களையெல்லாம் நான் அறிவேன் என்று கூறியிருக்கிறேன். ஆனால் இவற்றை நான் தொகுப்பாக எங்கும் எதிலும் படிக்கவில்லை. ஏதோ 1-2 விஷயங்கள் அது ஒரு பொறி தட்டியது போல் இருந்தது. அதன் பிறகு எப்படியோ அது ஆகாய வெளியிலிருந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பே இவரை பற்றிய ஆழ்ந்த எண்ணங்கள் இருந்ததால் அப்படியே மெல்ல மெல்ல இந்த சூரிய உதயம் மேகத்தை கிழித்து சூரிய உதயமாவது போல எந்த ஒரு மகானை பற்றியும் நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் அவர் வாழ்ந்த காலங்களில் உள்ள விஷயங்களை நாம் கைப்பற்ற முடியும். அதுபோல் இவரை பற்றிய விஷயங்கள்
சிறிது சிறிதாக என் மனதிலே சேர்ந்தது. இந்த சிவன் சாருடைய நூலை படிக்கும்போது இவரை பற்றிய செய்தியைத்தான் அவர் அந்த நூலிலே இறுதியாக எழுதியிருக்கிறார். அதை படிக்கிற போது நான் என்னென்ன விஷயங்கள் இவரை பற்றி சற்று மாறுபட்டு இருக்கிறதை தவிர அனைத்து விஷயங்களும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தாமிரபரணி நதி கரையில் இவர் பலகாலம் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் என்றும், இன்னும் பல விஷயங்கள் நான் என்னென்ன என் மனதிலே தோன்றியதோ அத்தனை விஷயங்களும் சின்ன சின்ன மாறுதல்களோடு சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் பொதுவாக அனைவரும் தெரிந்தது, இவருடைய கையை யாரோ ஒரு நவாப் வெட்டிவிட்டார், அதை அப்படி ஒட்ட வைத்து கொண்டு சென்றார் என்ற ஒரு செய்தி மட்டும் பரவலாக நானும் புத்தகத்தில் படித்திருக்கிறேன். பரவலாக அனைவருக்கும் தெரிந்த செய்தி இது. வாழ்ந்த காலங்களில் எத்தனையோ நடந்திருக்கலாம். என்னுடைய கருத்தையே அந்த சிவன் சார் அவர்களும் வலியுறுத்துகிறார். சம்பவங்கள் சரித்திரங்கள் எல்லாம் காலங்கள் பல போய் பல விஷயங்கள் சேர்கிறது, மறைகிறது என்பதையெல்லாம் அவர் ஆழ்ந்து ஓரளவுக்கு மனிதர்களுக்கு தேவையான அளவு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தவிர இந்த தெய்வ நிர்வாக ரகசியங்களை அந்த நிர்வாக ரகசியம் என்று சொல்லாமல் ஞானம் உணர்ந்த பெரியவர்களை தெய்வ சக்திகள் சில காப்பாற்றி கொண்டு வருகிறது என்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இவையெல்லாம் இந்த நிர்வாக ரகசியங்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய விஷயங்கள். என்னுடைய உரைகளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டுக்காவல் இருக்கிறது என்பதை நான் சொல்லி வந்திருக்கிறேன். இதை காட்டிலும் அவர்கள் துல்லியமாக அறிந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இருந்த காலத்தில் எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை மட்டும் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மகா சமுத்திரமாகிய இந்த மனம் ஆகாயத்தினுடைய கூறாக எல்லையில்லாமல் ஆகாயம் எந்த அளவு கிடக்கிறதோ அந்த அளவு மனம் விரிந்து கிடக்கிறது. அதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் நாம் எடுக்கலாம். ஆகவே இதற்கு ஒரு எல்லை என்பதே இல்லை. இதை ஒடுக்கி ஒன்றுமில்லாமல் செய்வது மனம், விரிந்த மனம் ஒடுங்குகின்ற வேளையிலே என்று கூறுவார்கள் சித்தர்கள். அந்த ஆகாயம் அளவு விரிந்த மனம் அது ஒடுங்கி போகிற நிலை வந்தால்தான் இந்த ஒடுங்கிய மனதிலிருந்துதான் பல அரிய செய்திகளை நாம் பெற முடியும். விரிந்து கிடக்கும்போது மனம் நம்மை பலவாறு இழுத்து செல்லுகிறது. பல பல கற்பனை காட்சிகளை காட்டுகிறது. இறைவனை காட்டுவதும் இறுதியாக காட்டி அது மறைவதும் இந்த மனம். இறைவனை காட்டாமல் உலகத்தை காட்டி பல பல விஷயங்களை காட்டி மனிதனை மயக்குவதும் இந்த மனம். ஆகவே இந்த மனதில் உள்ள அந்த விஷயங்களை இந்த வான்வெளியில் இருந்து எடுக்கலாம் என்பதையும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டுக்காவல்கள் இருக்கிறது என்பதையும், தெய்வ நிர்வாக ரகசியங்கள் இருக்கிறது, தெய்வ புருஷர்களுக்கு அந்த தெய்வ காவல் இருக்கிறது என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். இதில் விஷயம் என்ன என்றால், என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்டது, இந்த சதாசிவன் என்று அவருடைய பெயரும் சதாசிவ பிரம்மேந்திரர் என்பதுதான் அவருக்கும் பெயர். அது பின்னால் அவருக்கு சந்நியாச நாமமாக வாய்த்திருக்கலாம். இயற்பெயர் என்ன இருக்கிறது என்பதை நான் நூல்களிலே ஆய்வு செய்து படித்தவன் அல்ல. இந்த சிவன் சார் என்பவருடைய பெயரும் சதாசிவன் என்பதே. இந்த இருவரும் அவரும் இறுதி அத்தியாயத்தில் இவரை பற்றி எழுதியிருக்கிறார். அவ்வாறு எழுதும்போது அவர் அந்த ஒரு பிரம்மஞானி என்று பொதுவாக இந்த வேதாந்தத்தில் இந்த சைவ சித்தாந்தம் போன்றவைகளில் சிவஞானி என்று குறிப்பிடுவார்கள், மெய்ஞானிகள் என்று குறிப்பிடுவார்கள். வேதாந்த நூல்களில் பிரம்மஞானம் பிரம்மஞானி என்று
அந்த வார்த்தைகளில் குறிப்பிடுவார்கள். அவ்வாறு ஆனால்தான் அவருக்கு சதாசிவ பிரம்மேந்திராள், சதாசிவ பிரம்மம் என்ற சொல் பெயர் வந்தது. அவ்வாறு சொல்லும்போது தன்னை பற்றியே எழுதியது போன்ற ஒரு உணர்வை என்னால் பெற முடிந்தது. காலங்கள் 300 ஆண்டுகள் என்பதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. மானிட கணக்கில் அது 300 ஆண்டுகள் என்று இருக்கும். ஆனால் இது தேவலோக கணக்கிலே உடம்பை விட்டுவிட்டால் காலம் மாறிவிடும். ஆகவே அவர் அந்த சட்டையை துறந்துவிட்டு இந்த ஒரு சட்டையை போட்டு பல பல விஷயங்களை இந்த கலிகாலத்திற்கு ஏற்ப அதே பெயர், கொள்கைகள் அனைத்தும் ஒன்றுதான். அதே பரபிரம்மத்தை இவரும் அறிந்தவராக இருந்திருக்கிறார். பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தியவராக இருந்திருக்கிறார். தேவையான பூதங்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய இந்த பிறவியில் அவர் அக்னி சொரூபமாக நெருப்பாற்றலை அதிகமாக தன்னுடைய உடம்பிலே தேக்கி வைத்திருக்கிறார். 5 பூதங்களையும் கட்டுப்படுத்துவார்கள். அதையும் அவர் அங்கங்கே குறிப்பிட்டிருக்கிறார். இவையெல்லாம் இந்த ஞானிகள், சித்தர்கணங்கள் என்ற உயர்நிலை பெற்ற மெய்ஞானிகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இந்த செய்திகள், இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. இவையெல்லாம் அடிப்படை பாடங்கள். இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இந்த மெய்யறிவு, இந்த ஞான நிலைக்குள் செல்வது கடினம். இந்த அடிப்படை விஷயங்களை ஒரு மனிதன் தெரிவதற்கு பல பிறவிகள் தேவைப்படுகிறது. எடுத்த எடுப்பிலே இந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் புரிந்து விடாது. இதையும் இந்த சிவன் சார் அவர்கள் இந்த சாதாரண ஆடம்பர பூஜைகள் போன்றவற்றையெல்லாம் அவர் பெரிதும் ஆதரிக்கவில்லை. அது பாமரருடைய செயல்கள் என்று விட்டு விடுகிறார். அந்த முற்றிய விவேகி என்று சிலரை குறிப்பிடுகிறார். துறவி, ஞானி, மகான் என்ற நிலை பெற்றவர்களுடைய நிலைக்கு இந்த உலகம் ஒரு பொருட்டே அல்ல என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இதுதான் ஞானிகளுடைய நிலை. காரணம், இதற்கு மேலான ஒரு விஷயத்தை பார்த்துவிட்ட காரணத்தால் இந்த உலகம் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக தெரியாது. இது இந்த சிவன்சார் என்பது மட்டுமல்ல, அனைத்து ஞானிகளும் இதைத்தான் கூறியிருப்பார். இதையே நான் என்னுடைய உரைகளை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருப்பேன். அது கேட்பவர்களுக்கு எந்த அளவில் அது பயன் தரும், நிச்சயமாக பயன் தரும். ஆனால் சொன்னதையே சொல்லுகிறோம் என்ற எண்ணங்களும் சலிப்புகளும் சில நேரங்களில் வந்துவிடலாம். ஆனால் வேறு வழி இல்லை. இவை ஒரு பொழுதுபோக்கு செய்திகள் அல்ல. இது மிகப்பெரிய ஒரு சேவை. நம்முடைய நாட்டு கருத்துக்கள், பாரத நாட்டினுடைய மெய்ஞானினுடைய கருத்துக்கள் எல்லாம் இன்றைய தொழில்நுட்ப ரீதியாக இவை சேமிக்கப்பட்டு என்றோ ஒரு நாள் யாருக்கோ இன்று பயன் தருவது தவிர பிற்காலங்களிலும் இவை பயன் தரக்கூடும் என்ற அடிப்படையில் இவை செய்யப்படுகிற விஷயங்கள். அதனால் இதற்கு முக்கியத்துவங்கள் அதிகம். அனைத்து ஞானிகளும் அதையே கூறியிருக்கிறார்கள். ஆழ்வாராதிகள் முதல் தேவாரம் முதலிகள் வரை பலரும் இந்த மண்ணாசை, இந்த மண்ணிலே கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி, சாம்ராட் என்ற நிலையெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று கூறுகிறார்கள். ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாடும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன், தேனார் பூந்திருவேங்கடச் சுனையில் மீனாய்ப் பிறக்கும் தவம் உடையேன் ஆவேனே என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். நிலையில்லாத செல்வம், இந்திர செல்வங்களும் நிலையில்லை, அறம்பைகளும் நிலையில்லை. அறம்பெயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் இந்திர பதவியும் மண்ணுலக அரச பதவியும் சேர்த்து கிடைத்தாலும் எனக்கு அது தேவையில்லை என்று ஆழ்வார்கள் கூறுகிறார்கள். காரணம், இவையெல்லாம் கற்பனை என்று அவர்கள் கடந்து விட்டார்கள்.
இந்த கற்பனை என்பது இது ஒரு மாயை, காணல் நீர் என்று தள்ளி விடுகிறார்கள். இவற்றால் ஒரு பயனும் இல்லை. இது ஏதோ இவை அனைத்தும் மனம் செய்கிற மாயம். இந்த மனதை பற்றி அறியாமல் இந்த ஞான உலகத்திற்குள் நுழைய முடியாது. இந்த மனம் இவனை வெளி உலகத்தை காட்டியே பல அனந்தம் பிறவிகளை இவனுக்கு வீணடித்திருக்கிறது. அதன் பிறகுதான் இது அகமுகமாக திரும்பும். அதுவரை இது வெளியே இருக்கிற பல பூஜை புனஸ்காரங்கள் முதல் பல சடங்குகளிலே கவரப்பட்ட நிலையில் உள்முகமாக திரும்பாமல் வெளியே சுற்றி கொண்டிருக்கும். வெளியே சுற்றி கொண்டிருக்கிற மனதை பிடித்து அடக்கி வைப்பது என்பதுதான் இந்த நடராஜ பெருமான் மானை பிடித்து கையிலே வைத்திருக்கிறார் என்பதனுடைய தத்துவம். துள்ளி துள்ளி குதித்து ஒரு நிலை கொள்ளாமல் அலைகிற மான் என்பதை மனதிற்கு சமமாக கூறுகிறார்கள். அந்த மனதை அடக்கி வைப்பது என்பதுதான் மானை அவர் பிடித்திருக்கிறார் என்பதும், மான் சத்துவகுணத்தினுடைய ஒரு அறிகுறி அடையாளமாக அந்த மானை குறிப்பிடுவார்கள். ரஜோகுணத்திற்கு புலி, சிங்கம் போன்ற மிருகங்களையும், தமோகுணத்திற்கு எருமை மாடு, கழுதை போன்ற மிருகங்களையும் ஞான நூல்கள் உதாரணமாக கூறுகிறது. சோம்பலின் வடிவம் எருமை என்பதால் அது தமோகுணத்திற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்த சத்வகுணம் என்ற அது உயர்ந்த குணம் என்றாலும் அதையும் விட வேண்டும், 3 குணங்களையும் கடக்க வேண்டும். அப்போதுதான் அவர் குணங்களை கடந்த குணாதீதன், மனாதீதன் என்ற நிலைக்கு, மனதை கடந்தால் மனாதீதன் என்றும் குணங்களை கடந்தால் குணாதீதன் என்றும் சொல்லப்படுவார்கள். அந்த இவைகளை கடந்தால்தான் வேறு ஒரு உலகத்தை காண முடியும். அந்த உலகத்தை கண்டவர்கள்தான் இந்த உலகம் என்ற இந்த மயக்க காட்சியை மிக மிக துச்சமாக எண்ணுகிறார்கள். இது அனைத்து ஞானிகளும் செய்திருக்கிறார்கள். அதையேதான் வலியுறுத்தியிருக்கிறார் அந்த சிவன் சார் அவர்கள். இன்று நான் சொல்ல விளைந்தது என்ன என்றால், ஒரு கேள்வி கேட்கலாம். சமுத்திரத்தில் சென்று சேர்ந்த தண்ணீரில் அடையாளம் காட்ட முடியாது. ஆனால் இந்த ஞானிகள் சமுத்திரத்திலே சென்று சேர்வார்கள் அதே அடையாளத்தோடு. காரணம், இந்த மனம் ஆகாயக்கூறு. அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு ஒரு நாம ரூபத்தில் வருவார்கள். இவர்கள் அந்த மகா சாகரத்தில் ஐக்கியமாகும் முன்பாக மானிட கணக்கில் பல ஆயிரம் ஆண்டுகள் ஜீவித்திருப்பார்கள். வேறு வேறு உடல்களிலே இருப்பார்கள். அது அவ்வாறு உடல்கள், சட்டைகள் மாறிக்கொண்டிருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த விஷயங்கள், அவர்களுடைய எண்ணம், மனம், புத்தி, சித்தம் என்பவற்றையெல்லாம் அவர்கள் மனாதீதர்களாக இருந்து குணாதீதர்களாக இருந்தாலும் அந்த சித்தத்தில் அவர்கள் செய்த செயல்களுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் வாழ்கின்ற காலங்களிலே சட்டையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இவையெல்லாம் அந்த சிவன் சார் அவர்கள் அவருடைய நூல்களிலே அவர் பிரம்ம நிலை பெற்றதால் இந்த தேசமெங்கும் சஞ்சரித்திருக்கிறார் என்பதை அவர் வேறு எங்கும் நான் இதை பற்றி படித்தவனும் அல்ல. என்னுடைய எண்ணப்போக்கிற்கு ஏற்ப இதை அவர் சிலாகித்து கூறுகிறார். இந்த பிரம்ம நிலை பெற்றவர்கள் காலதேச வர்த்தமானங்களை கடந்து விடுவார்கள். நாட்டிலே எங்கு வேண்டுமானாலும் அவர் பிறந்திருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம் என்ற கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். அது தவிர ஒரு 2 முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவர்கள் இவர் ஒரு நிலையில் இருக்கிறார் என்று, தங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்தவர் என்று கருதி இவர் முன்பு வணங்கி நின்றதாகவும், இவருடைய அந்த கடைக்கண் பார்வை பட்டதால் அவர்கள் உயர்ந்த நிலை பெற்றதாகவும், தஞ்சாவூர் பகுதியிலே அவர்கள் ஒரு நல்ல ஞான நிலையில் வாழ்ந்து
அவர்களுக்கு சமாதி இருக்கிறது என்ற பெயர் எனக்கு உடனடியாக நினைவில் வரவில்லை. அந்த பெயரும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்கு அங்கு ஒரு தர்கா என்பது கூட அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த சிவன் சார் அவர்களுடைய செய்தி. அப்போது என்ன என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றால், எல்லோருடைய மனதையும் ஊடுருவலாம். ஆகாய வழியில் ஊடுருவி அந்த சதாசிவ பிரம்மேந்திரர் வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை அவர் தொலைக்காட்சி போல பார்த்து கொள்ளவும் முடியும். ஆனால் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் இவர்தான் அந்த சதாசிவன் பிறந்தான் என்றே கூறுகிறார். அவ்வாறு கூறும்போது தன்னைத்தானே கூறிக்கொள்வது போல என்னால் உணர முடிந்தது. அதேபோல் இந்த சதாசிவ பிரம்மேந்திரராக அவர் இருந்த காலங்களிலே திருவெண்காட்டோடு தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். அதே திருவெண்காட்டில் அதிகமாக இந்த சிவன் சாரும் திருவெண்காட்டோடு தொடர்புடையவராக இருந்திருக்கிறார். இப்படி என்னுடைய பார்வையில் இவர்களுடைய கருத்துக்களெல்லாம் எல்லா ஞானிகளும் ஏறக்குறைய ஒன்றுபோல் தான் சொல்லியிருப்பார்கள். சின்ன சின்ன மாற்றங்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனி தன்மை இருக்கும். எடுத்து விளக்குகிற தன்மை என்பது தனித்தன்மையோடு இருக்கும். அவ்வாறு அதுதான் வித்தியாசமாக இருக்குமே தவிர அடிப்படை கருத்துக்கள் ஒருபோதும் ஞான நிலையில் மாறாது. ஆனால் சில புதிரான விஷயங்களை ஆய்வு செய்யும்போது இந்த ஆகாய வெளி பல உண்மைகளை நமக்கு உணர்த்துகிறது. அவர்களெல்லாம் ஊனுடலை மறைத்து விட்டாலும் இன்றும் ஒளி உடலில் வாழ்கிறார். எங்கோ யாரோ ஒரு மனிதனை பிடித்து அவனுக்கு அந்த ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார்கள். அரிதான பல செய்திகளை அந்த மனிதன் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். அந்த அடிப்படையில் இவரை பற்றி நான் கருத்துக்களெல்லாம் ஒன்றுதான், அதில் ஐயப்பாடுகள் இல்லை. அதையெல்லாம் நீங்கள் அனைவரும் பொறுமையோடு படித்து கொண்டிருந்தால் உங்களுக்கு உண்மையான மகான் யார், உண்மையான ஞானியினுடைய இலக்கணம் என்ன என்பது மிக தெளிவாக தெரிந்துவிடும். மற்ற இன்று செய்கிற அனைத்து செயல்களும் அர்த்தமற்ற செயல்கள் என்று அவர் ஒவ்வொரு பகுதியிலும் கூறிக்கொண்டே வருகிறார். அந்த 10 படிநிலை மாந்தர்களை பற்றி கூறுவதில் பாமர நிலையும் அதற்கும் குறைந்த நிலையும் பாவி என்ற நிலையில்தான் பல மனிதர்களை அவர் குறிப்பிடுகிறார். இந்த படாடோப பூஜைகள், ஆடம்பர பூஜைகள், பெயர் புகழ், இப்படி பல விஷயங்களை கடந்து நிற்பவரே மகான் என்றும் ஞானி என்றும் அவர் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். ஒவ்வொரு பகுதியிலும் அதை வலியுறுத்தி கொண்டே வருகிறார். பொறுமை இருந்தால் இவற்றையெல்லாம் படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்த அளவில் இவரை பற்றி ஏன் பேச வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது என்றால், சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற அந்த மகானோடு எனக்கு ஒரு தொடர்பு மானசீகமாக இருந்தது. அது அன்றும் இன்றும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சமீப காலங்களில் அவருடைய ஒரு 7-8 ஆண்டுகள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அந்த நெரூரில் உள்ள அவருடைய ஜீவ சமாதிக்கு செல்கிற வாய்ப்பு இருந்தது. அதை கூட நான் முன்பே பேசியிருக்கிறேன். அதில் பெற்ற அனுபவங்களையும் நான் கூறியிருக்கிறேன். அந்த சமாதி அதிஷ்டானம் திறக்கிற நேரம் இல்லை. நான் பெங்களூர் செல்லுகிற வழியில் எனக்கு கிடைத்த அவகாசத்தில் நான் சென்றேன். அப்போது அங்கு ஒரு வில்வ மரம் இருந்தது. வில்வ மரத்தை அப்படியே கட்டி அணைத்து மத்தியான வேளை ஒரு 2 மணி 3 மணி இருக்கலாம். நான் இப்படித்தான் ஒரு மனம் போன போக்கிலே வழிபாடு செய்பவன். ஒரு ஒழுங்குமுறையோடு போய் கோயில்களுக்கு நான் வழிபாடு செய்தது என்பது இல்லை. போவேன் வருவேன், ஏதோ உடம்பு போகிறது வருகிறது. நான் அங்கு செல்கிறேன், நீ அங்கு வா என்று சொல்லி கொண்டுதான் நான் கழுகுமலையில் வழிபாடு செய்த நிலையே அதுதான். இறைவன் சர்வ வியாபி என்று தெரிந்த பிறகு அந்த சிலாரூபத்தில் அங்கு மட்டும்தான் இருக்கிறார் என்பது ஆரம்ப நிலை.
அங்கே பலகாலம் நான் செல்வது, அந்த வழியே செல்லுவேன். கோயில் மூலவருக்கும் இதற்கும் அதிக தூரம் இருக்கிறது. நான் அந்த தெப்ப குளத்திலே போய் தன்னை மறந்த நிலையில் இருப்பது வழக்கம். அப்போது முருகா, நான் அங்கு செல்கிறேன், நீ அங்கு வா என்று சொல்லிவிட்டுத்தான் நான் செல்வது வழக்கம். ஏனென்றால் அவரோ சர்வ வியாதி, இங்கும் இருப்பார் அங்கும் இருப்பார். அங்கே ஒரு நிலையில் அவர் இருந்து கொண்டிருப்பார். இதே அங்கு எனக்கு வேண்டிய ஒரு இளைஞன் என்னோடு நெருங்கியிருந்தான். அவன் இதை பற்றி அடிக்கடி கேட்பான். அவன் அங்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். எல்லாரும் என்னோடு அதிக ஈடுபாட்டோடு அன்றும் இன்றும் இருந்து வருகிறான். தற்போது அவனுக்கு வயது 60 ஆகிறது. அவன் பல விஷயங்களை கேட்பான். கேட்டு சில நேரங்களில் சார் மணி 8:30 போகிறது, அர்த்தஜாமமாக போகிறது, போவோமா போவோமா என்று சொல்வார். என்னப்பா இவ்வளவு காலமும் கேட்கிறாய், அர்த்தஜாமம் ஆகிறது என்றால் அங்கு ஆகிறது என்றால் இங்கும் ஆகத்தானப்பா செய்யும் என்றால் அவனுக்கு ஆரம்ப காலங்களில் அது புரியவில்லை. என்றால் இது பட்டென்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல. என்ன அங்கு இருக்கிற தெய்வம் இங்கு எப்படி வந்துவிடும் என்று எதற்கு அவசரப்படுகிறாய் என்று நான் கேட்பேன். இல்லை சார், ஒரு விஷயம் மனதிலே நினைத்திருக்கிறேன், அதை நான் பூ கட்டி வைத்து பார்க்க வேண்டும் என்று கூறுவார். சரி, இப்போது உனக்கு பூ கட்டி பார்த்து பூ வர வேண்டும் என்பதுதானே உன்னுடைய விருப்பம். உனக்கு என்ன, அவனுடைய கருத்து என்ன என்பது எனக்கு தெரியாது. உன்னை என்ன நினைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாது. உனக்கு என்ன பூ அப்பா வேண்டும் என்று நான் கேட்டேன். அவன் ஒரு வண்ணத்தை சொன்னான். சரி, இங்கேயே இந்த தெப்ப குளத்தினுடைய இந்த கல்லிலே நீ அந்த 2 பூக்களையும் போடு. நீ அதில் ஒன்றை கண்ணை மூடிக்கொண்டு எடு. நீ கேட்ட அந்த பூ உனக்கு வரும் என்று நான் கூறினேன். அவனுக்கு இதை நம்பவா ஏனென்றால் அவன் அந்த மூலமூர்த்தியை தொட்டு பூஜை செய்கிற ஒரு தகுதியில் இருக்கிறவன். அது ஒரு அரைகுறை நம்பிக்கையில் எடுத்தான். அவன் என்ன கேட்டானோ, நான் என்ன சொன்னேனோ அதே பூவுதான் அவனுக்கு வந்தது. இப்போது புரிந்ததா தெய்வம் இங்கு இருக்கிறது என்பதை நீ நம்புகிறாயா என்றால், இப்படி பல சோதனைகளை அவன் அங்கேயே பூஜை செய்கிறவர் என்பதால் இவ்வாறு பல சோதனைகளை செய்துதான் என்னிடத்தில் அவன் நெருங்கி வந்தான். அவன் முருகனிடமே, கடதாசலமூர்த்தியிடமே நான் பூஜை செய்கிறேன், அவர் வெளியே இருந்து கொண்டிருக்கிறார், நான் முக்கியமானவனா அவர் முக்கியமானவரா, இதெல்லாம் அவன் கூறித்தான் நான் தெரிந்து கொண்டது. எல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள். அவன் என்பதும் இல்லை, இவன் என்பதும் இல்லை என்ற நிலைக்கு வந்தவனிடம் இதை அவனே கூறினான். சார், ஒரு முறை கேட்டேன், அவன்தான் எனக்கு மிகவும் உகந்தவன் என்று முருகப்பெருமான் பதில் கூறினார் என்று கூறுவார். அவர் முருகனிடம் போய் பேசுவான். விக்கிரகத்தை அலங்காரம், அபிஷேகம் அனைத்தும் செய்கிற ஒரு தகுதியில் அவன் இருந்த காரணத்தால் முருகனோடு பேசுவேன், சொல்லுவேன் என்றெல்லாம் சொல்லுவார். அப்போது நாம் இந்த பரம்பரையில் வந்திருக்கிறோம், பூஜை செய்கிறோம், நமக்கு இல்லாதது அவர் எங்கோ, அதிலும் நான் அந்த சொந்த ஊராக கொண்டவன் அல்ல. இப்படி இந்த மனிதர்களுக்கு இந்த சொந்த ஊர், சொந்த இனம், சொந்த நாடு, சொந்த மொழி என்று பல வில்லங்கங்களுக்குள் மாட்டிக்கொண்டுதான் மனிதர்கள் தவிக்கிறார்கள். அதே ஊரில் நான் சொல்வேன், இதே ஊரில் 300 வருஷங்களுக்கு முன்பு நான் இருந்தேன். அதன் பிறகு என்னை நன்றாக தெரிந்து கொண்டவன் அவனே சொல்லுவார், இங்கிருந்த ஒரு நபர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள் என்று. அவன் சற்று நுண்ணறிவுடையவன். சரி அப்பா, அந்த அளவு தெரிந்திருக்கிறாய், அது போதும் என்று நான் விட்டு விடுவேன். மன்னவனாக நான் வந்திருக்கிறேன், இதே ஆலயங்களுக்கு வந்திருக்கிறேன். உனக்கு இப்போது நீ வந்திருக்கிறாய். நான் 350 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே ஆலயத்தோடு தொடர்பில் இருக்கிறேன் அப்பா.
இதில் என்ன, இது என்னுடைய ஊர், என்னுடைய கோயில், இவையெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள். இவற்றை விட்டு வெளியே வாருங்கள் என்று அப்போதே நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்கு கூறிய செய்தி. சார், நம்ம ஊர் முருகனை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்பார். என்னப்பா இவ்வளவு காலம் என்னோடு ஞானத்தை கேட்கிறாய், இன்னும் நம்ம ஊர் முருகன், கழுகுமலை முருகன், திருச்செந்தூர் முருகன், திருப்பரங்குன்றம் முருகன் என்று தனித்தனியாக இருக்கிறதா? இவை சாதாரண மனிதர்கள் கேட்டால் அது சரி என்று ஏற்றுக்கொள்ளலாம். இவ்வளவு காலம் ஞானத்தை கேட்டுவிட்டு ஊருக்கு ஒவ்வொரு முருகன் இருப்ப, எல்லா முருகனும் ஒன்றுதானப்பா, அங்கங்கு அதனுடைய அளவீடுகள் வேறு வேறு நிலையில் இருக்கும். விவரம் தெரிந்தவனுக்கு எல்லாம் ஒன்றுதான். மனிதர்கள் வசதிக்காக வோல்டேஜை குறைத்தது போல சில இடங்களில் இந்த மின்சார வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், சில இடங்களிலே குறைவாக இருக்கும் என்றெல்லாம் அவனுக்கு இந்த ஞானம் தொடர்பாக விளக்கங்கள் தருவது உண்டு. அவ்வாறு செய்யும்போது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சதாசிவபுரம் பிரம்மேந்திரர் என்ற மகான் இந்த சிவன் சார் என்பவருடைய முந்திய பிறவியில் அவர் அதே நிலையை பெற்றிருக்கிறார் என்பதையும், ஒவ்வொரு பிறவிகளிலும் அவர்கள் பஞ்சபூதங்கள் முதல் அனைத்தையும் கடந்து நிற்பவர்கள் என்ற காரணத்தால் இந்த பிறவியில் அவருடைய செய்கைகளும் செயல்களும் ஒரு விதமாக இருந்தது. கடந்த பிறவியில் அவருடைய நிலை அவர் ஆடையின்றி தன்னை மறந்த நிலையில் தேக போதங்களை கடந்த நிலையில் இருந்திருக்கிறார். இப்போதும் அவர் தன்னை மறந்த தேகத்தை மறந்த நிலையில் தேக அபிமானம் முதல் அந்த தேகத்திற்கு கொடுக்கிற உணவு என்பதிலிருந்து பலவற்றிலிருந்தும் அவர் மாறுபட்ட நிலையில் இந்த பூலோக நாடகத்தை நடத்தி சென்றிருக்கிறார். என்ன காரணம் என்றால், அவர் தனக்கு மூத்த சகோதரர் இந்த காஞ்சி மடத்தினுடைய மகா பெரியவர் என்று அழைக்கிற ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தால், அவர் இருக்கும் வரை என்னுடைய பெயர் வெளிச்சத்துக்கு வராது, வரவிட மாட்டேன் என்ற ஒரு சங்கல்பத்தோடு அவர் தன்னை மறைத்து கொண்டார். என்றாலும் இது போன்ற ஞானிகளுடைய வாழ்க்கைகளெல்லாம் இந்த ஞான பாதையில் செல்பவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக, ஒரு கைகாட்டியாக, ஒரு தெளிவை தருவதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவருடைய முந்திய பிறவி இந்த சதாசிவ பிரம்மேந்திரர் என்ற ஒரு மகா ஞானிக்கு சமமாக அதே பிறவியில் அவர் அந்த நிலையை பெற்றவர்தான். மீண்டும் இந்த சதாசிவன் என்ற பெயரில் அவர் சிவன் சார் என்று அழைக்கப்பட்டு ஒரு 90 ஆண்டு காலம் ஊனுடனோடு வாழ்ந்திருக்கிறார் என்பதை என்னால் அறிய முடிகிறது. ஆகவே ஓரளவு அவருடைய நிலைகள் எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அவர் என்பதெல்லாம் ஒரு பேச்சுக்காக சொல்வது. மேல்நிலை பெற்றவர்களெல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவர்கள். உண்மையை சொல்லியிருக்கிறார்கள், சத்தியத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆகவே உண்மை என்றும் ஒன்று போல்தான் இருக்கும், அதில் மாற்றங்கள் வராது. நாம் எந்த நிலைக்கு செல்ல விரும்புகிறோமோ அந்த நிலைக்கு தகுந்த ஆட்களை நாம் பின்பற்றி செல்லுவோம், அவர்களுடைய வாய்ச்சொற்களை கேட்போம். இவர்களெல்லாம் இறுதி நிலையை பற்றி கூறியவர்கள். மகான்களும் அதற்கு மேலாகி இறைவனோடு கலந்து விட்ட அந்த ஒரு உயர்நிலை பெற்ற ஞானிகளை பற்றி கூறுகிறார்கள். நாமும் ஞானச்சாரல் என்ற அடிப்படையில் மகா உயர்ந்த உன்னதமான ஞானிகளுடைய வாழ்க்கையும் இறுதியான கருத்துக்களையும் சொல்ல வேண்டும் என்பதே நமக்கும் நோக்கம் என்ற காரணத்தால் இதுபோன்ற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம் இந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டோம். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.